வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கையை மக்கள் பின்பற்ற வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். அவசியமின்றி வெளியில் வருவதை தவிர்த்து பாதுகாப்பான இடங்களில் இருக்க வேண்டும் எனவும் டிட்பா புயல் காரணமாக அதி கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த புயல் தொடர்பாக மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்திருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். அவசியம் இன்றி வெளியில் வருவதை தவிர்த்து பாதுகாப்பான இடங்களில் இருக்க வேண்டும் எனவும் டிட்பா புயல் காரணமாக அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் மக்களுக்கு முதலமைச்சர் இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். அது பற்றிய விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்கலாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், புயல் தொடர்பாக மக்களுக்கு முதலமைச்சர் என்னென்ன வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்? வணக்கம் சாம். டிட்பா புயல் சென்னையை நெருங்கி வரக்கூடிய நிலையில இன்றைய தினம் எழிலகத்தில் இருக்கக்கூடிய மாநில பேரிடர் மையத்துல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டிருந்தார். குறிப்பாக அதி கனமழை, மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களோடு காணொலி வாயிலாக அவர் கலந்துரையாடினார். மேலும் அங்கே இது போன்ற ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என காணொலி காட்சி வாயிலாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களிடம் அவர் ஆலோசனை வழங்கியதற்கு பிறகாக அவர் தற்பொழுது ஒரு பதிவை ஒன்றை சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இந்த பதிவில் இந்த டிட்வா புயல் காரணமாக பாதிப்புகளில் இருந்து மக்களை காக்க 14 மாவட்ட ஆட்சியர்களோடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டு அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்கிறேன். மேலும் தமிழக 16 மாநில பேரிடர் மீட்பு படைகளும் 12 தேசிய பேரிடர் மீட்பு படைகளும் கடுமையாக மழைப்பொழிவு ஏற்படக்கூடிய மாவட்டங்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பணிகளை மேற்கொள்வதற்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. அனைத்து துறைகளும் முறையாக திட்டமிடலோடு ஒருங்கிணைந்து செயல்படுவதை மாவட்ட ஆட்சியர்கள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் பொதுமக்கள் வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கையை பின்பற்றி அவசியமின்றி வெளியில் வருவதை தவிர்த்து பாதுகாப்பான இடங்களில் இருக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே இன்றைய தினம் அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்படக்கூடிய மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களோடு காணொலி காட்சி வாயிலாக ஆய்வு பெற்றதற்கு ஆலோசனை கூட்டம் நடத்தியதற்கு பிறகாக முதலமைச்சர் இந்த பதிவை தெரிவித்திருக்கிறார். கடந்த 6 மணி நேரத்துல இந்த புயலானது 4 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரக்கூடிய நிலையில சென்னையிலிருந்து 520 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயல் இருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சர் இந்த புயலால வடகடலோரம் ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்க வேண்டும் எனவும் அவசியமின்றி வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் எனவும் பொதுமக்களுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.